गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, ஆடி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 12:43 மணி வரை திருத்தியை திதி, அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 8 மணி வரை பூரம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு 8 மணி வரை திருவோணம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மிதுனத்தில் சுக்கிரன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கடகத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். சிம்மத்தில் சந்திரன், கேது, செவ்வாய் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. திரைத்துறை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனநிலைன்னு பார்க்கும் பொழுது நல்ல இனிமையான மனநிலைகள் இருக்கும். கற்பனை இந்த மாதிரியான திறமை வாய்ந்த நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் மிகுதியான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அவங்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பதவி சார்ந்த காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றங்களும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால மன மகிழ்ச்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். சின்ன சின்ன குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சுப காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். நல்ல காரியங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதையெல்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். வெற்றியடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா அழகான கலையம்சம் பொருந்திய வீடுகள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும். மனைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள், இதுல அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சொகுசு வாகனங்களுடைய சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. பொருட்களுடைய சேர்க்கைகள் அதிகரிக்கும். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்லையும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்குதுன்னா அதுல ஈடுபாடுகள் கொண்டு இருப்பீங்க. அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் குடும்பத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சொத்துகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய குடும்ப வழி நபர்கள் வழியிலிருந்து, தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு இன்றைய தினத்துல எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகரிக்கும். அவங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. இனிமையான ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள், பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த ஈடுபாடுகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். அதே மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கும் மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படாம செயல்பட வேண்டியது முக்கியம். தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று எந்த ஒரு காரியத்துல ஈடுபடும் பொழுதும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள், இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தருவீங்க. இந்த உறவு முறைகளுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இந்த உறவு முறைகளுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கின்றது. உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவுல தைரியம் அதிகரிக்கும். எந்த காரியத்திலையும் துணிவோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. புதிதான காரியங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள், இதன் ரீதியில நாட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இசை சம்பந்தப்பட்ட கலைகள்ல இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வெற்றியை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது. எதிரிகள் வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அதையும் வெற்றி கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மட்டும் முக்கியமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய உறவு முறைகள் தெரிந்தவர்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றன. பொருட்களுடைய வரவுகளும் இருக்கிறதுக்கு
வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மறைமுகமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள், இதன் வழியிலிருந்து உங்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து இன்றைய தினத்துல வருமானங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. குடும்பத்துல ஒரு இனிமையான சூழல்கள் இருக்கும். குடும்ப வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி குடும்பத்துல மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். இனிமையான படிப்போடு தொடரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கலைகளிலும் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இசை, நடனம், இந்த மாதிரியான கலைகள்ல அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம். நீங்க செய்யக்கூடிய காரியங்களால உங்களுடைய குடும்பத்தார்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க எல்லாம் நன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம். பொருட்கள் வாங்க நினைக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. மற்றபடி இன்றைய தினத்துல பொருட்கள் சேர்க்கையும் மனமகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். அழகு சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் உங்களுடைய எண்ணங்கள், நாட்டங்கள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பேசுறதுக்கும் பழகிறதுக்குமே ரொம்பவும் இனிமையான நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மன மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கும். பயணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் விருப்பப்படுறீங்களோ அது குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு லாப நிலைகளும் யோக நிலைகளும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய புகழ் கூடக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நல்ல மகிழ்ச்சிகள் இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கலாம். அதை கடந்து செல்ல வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள், பயண ஏற்பாடுகள் சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு ஏதுவான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்த லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. எதன் வழியிலன்னு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வழியில இன்றைய தினத்தில் செலவுகள் இருக்கும். முதலீடு போடுறதாக இருக்கலாம், தொழில் முறைகளை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலருக்கு இரண்டாவது தொழில் முறைகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும்
வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஆனாலும் செலவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. தொழில் வழி நபர்கள் வழியில இல்லைன்னா மாமியார் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மறைமுகமான ரகசியமான விஷயங்களை தொழில் முறைகளில் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் வழியிலான செலவினங்களை மேற்கொள்வதற்கான ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள், நல்ல விஷயங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள், இதன் வழியிலான ஈடுபாடுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. செலவு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எதிர்பார்த்த லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மதிப்பு மரியாதைகளும் அதிகரிக்கும், புகழ் கூடக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் வழியில ஒரு சில அந்நிய நபர்கள் வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்துல எதிர்பார்த்த ஆதரவுகளும் லாப நிலைகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. விரும்பிய வெளிநாடு தொழில் இல்லைன்னா வேலை ரீதியிலான முயற்சிகள்லையும் நல்ல லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. விரும்பிய புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழியிலிருந்து இன்றைய தினத்துல எதிர்பார்த்த லாப நிலைகள், எதிர்பார்த்த அளவு நன்மைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. ஆராய்ச்சி துறையில பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம், எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை முடிந்த அளவு தவிர்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய காரியங்களால உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் குறித்த விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். ஆனாலும் உங்களுடைய தொழில் முறைகள், வியாபார முறைகள்ல கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகள் வழியில இடையூறுகள், தொந்தரவுகள், ஒரு சில விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால எல்லா விஷயங்கள்லையும் உங்களுடைய தொழில் முறைகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. தொழில் முறைகள்ல புதிதாக ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதான நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஃபேன்சி சம்பந்தப்பட்ட துறைகள், ரெஸ்டாரண்ட்,
அதே மாதிரி டிராவல் சார்ந்த துறைகள், இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகளை சற்று தவிர்க்க வேண்டியது அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில்முறை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்சூரன்ஸ் சார்ந்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதை எடுத்து செய்யறதுக்கு உகந்ததாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழிலில் உடன் பணிபுரியக்கூடிய நபர்கள் வழியிலையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் உள்ளது. உங்களுடைய தந்தை கிட்ட வெளிநாடு குறித்த முயற்சிகள் இருந்தால் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் உள்ளது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் இருந்தால் அது குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் நாட்டங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள், தொழில், வேலை ரீதியிலான முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்றைய தினத்துல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பதவி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளும் மனமகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள், குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு ரீதியிலான பயண ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளில் பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம். தேவையில்லாத கருத்து முதல் விஷயங்களை முடிந்த அளவு தவிர்க்கலாம். கடனாக எந்த ஒரு பொருளை வாங்குறது, கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை முடிந்த அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது. உங்களுடைய உடைமைகள், பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல தனி கவனம் அவசியமானதாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதை முன்கூட்டியே நாம பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. புதிதாக வேலை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சிலருக்கு இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். இதன் வழியில சிறு சிறு செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ்,
அதே மாதிரி பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்ததாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனம் விரும்பிய பெண்ணை மனம் முடிக்கும் எண்ணங்கள் இருக்கும். இல்லைன்னா தந்தை வழி உறவுகள் வழியில வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல பதவி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பிசினஸ் தொடர்பான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்துல அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையே நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம். வரன் குறித்த பேச்சுவார்த்தைகள், வங்கி ரீதியிலான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், பிசினஸ் தொடர்பான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களால உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்கள், பார்ட்னர், இந்த மாதிரியான உறவு முறைகள் எல்லாம் லாபமடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல உங்களுடைய அம்மா, அண்டை அயலார்கள், உறவு முறைகள், இவங்க வழியிலான பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் முக்கியம். இல்லைன்னா இவங்க வழியில உங்களுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உடல் நிலையில கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான செலவினங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஹார்மோன் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. வீடு, வாகனம், மனை சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதன் வழியில வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றது. அதனால கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. வேலை குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பண்ணை சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகள், அமைக்கக்கூடிய முயற்சிகள், இதன் ரீதியில நல்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. நிறுவன ரீதியிலான வேலை ரீதியிலான முயற்சிகளும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம். வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில உடல் நல ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை ரீதியிலான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.